முடிசூட்டப்படுகிறார்கள். பைபிள்ல கூட அப்சலோமோன் இருக்கான், சாலோமோன் இருக்கான். 2 பேருமே தாவீது பிள்ளைங்க தான். அப்சலோமோன் யாரு? புத்தியீனன். அவங்க தான் புத்தியன். ஏன் புத்தியன் சொல்றான்? யார் அங்க ராஜா வரணும் தெரியுமா? அப்சலோமோன் தான் வரணும். ஆனா இப்ப சாலமோன் தான் இப்ப வராரு. காரணம் என்ன? உன் ஸ்தானத்தை நீ காப்பாத்திக்கல. சில பேர் இருப்பாங்க வீட்டுல பாருங்க, இருப்பாங்க பெரியவங்களும் சின்னவங்களும், அவங்களுடைய ஸ்தானத்தையே அவங்க இழந்து போயிடுவாங்க. எதனால்னா அவங்களுடைய புத்தியினால தான், அவங்களோட செய்கிறதுனால, பேச்சினால, கடைசி வரைக்கும் எதுவுமே அவங்க வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்பவுமே அம்மா அப்பா கூட இருந்தா எல்லாம் நீ பெற்றுக்கொள்ளலாம். தனியா 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 பண்ணிச்சுக்கணும் எதுவுமே இருக்காது லாஸ்ட்ல. அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தியீனன் என்ன பண்ணுவானா, தகப்பனை பகைச்சி தகப்பனுக்கு ஆப்போசிட் இருந்தானா அப்சலோமோன். லாஸ்ட் என்ன பண்ண தெரியுமா? சத்து போயிட்டான். சாலோமோன் தன் தகப்பன் பேச்சு கேட்டான் தெரியுமா? கர்த்தர் அதை பார்த்தாரு. கர்த்தர் சாலோமோன் ஏற்றினாரு. அதுதான் பேதைகள் என்ன பண்ணுவாங்களா? இறைச்சி அடைவாங்க, எல்லாம் இழந்து போயிடுவாங்களா? ஞானிகள் அப்படி கிடையாது. கர்த்தராலே முடிசூட்டப்படுவார்கள். இன்னைக்கு நீங்கள் ஞானிகளாய் உங்களோட வார்த்தை, உங்களோட செய்கை, நீங்க பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் புத்தியா நினைச்சுக்க உயர்த்தப்படுவீங்க. தேவனாலே முடிசூட்டப்படுவீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மனுஷங்கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாகிரதையா பேசணும். எல்லாருக்கிட்ட பேசுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. எந்த மனுஷனுக்கிட்ட எப்படி பேச நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வேலை ஸ்தலத்துல எப்படி பேசணும், குடும்பத்துல எப்படி பேசணும், வெளியே எப்படி பேசணும். நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், தூக்கி ஓர வச்சுக்கணும். கடைசிக்கு நீ தனியாக. அப்ப கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரா? நீங்க ஞானிகளா இருந்தா உங்களை கர்த்தர் முடிசூட்டுவார். மனுஷங்களும் உங்களை கனப்படுத்துவாங்க, என் தேவனும் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. 2 பேரையுமே ஆண்டவர் தாங்க. சாலோமோன் அப்சலோமோன் என்ன பண்ணான்? செத்து போயிட்டான். சாலோமோன் முடிசூட்டப்பட்டான். அப்போ நீங்க சாலோமோனை போல முடிசூட்டப்படணும் தேவனால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானமாய் பேசணும், ஞானமாய் நடந்துக்கணும், ஞானமாய் வாழணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை